ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போமா. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசித்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இங்கே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே விருப்பம்தான், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்முடைய எல்லைகள் விருத்தியாகணும், விரிவாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும், ஒரு பெருக்கம் வேண்டும், ஒரு விஸ்தாரம் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் செய்கிற வேலையில், நாம் செய்கிற தொழிலில், நாம் செய்கிற எந்த காரியத்திலும், எந்த ஒரு விஷயத்திலும், எந்த வேலையிலும் ஒரு விஸ்தாரம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. நம்ம யாருமே குறுகி போகணும், அப்படியே நாம் இருக்கிற நிலைமையில் இருக்கணுன்றதை யாருமே விரும்புகிறதில்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும், ஒரு விஸ்தாரம் வேண்டும், பெருக்கம் வேண்டும், அதை தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரும் அதை தான் விரும்புகிறார். நான் என் ஜனங்களை, என்னுடைய பிள்ளைகளை நான் பெருக பண்ண வேண்டும். அவர் அப்படிதான் ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது கூட ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து கர்த்தர் அவர்களை அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்படி என்றால் ஒரு பெருக்கம் வேண்டும் வாழ்க்கையிலே. நம்ம எல்லாரும் அதை தான் விரும்புகிறோம். நாம் குறுகி போவது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் குறுகி போவதற்கென்று கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தேவன் தருகிற அந்த விருத்தி, ஒரு பெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ மனுஷனாகிய மோசேயும் கூட அவர் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் விஸ்தாரமாக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதத்தில் நான் செய்கிற வேலையிலே ஒரு நல்ல உயர்வு வேண்டும், நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு பெருக்கம் வேண்டும், ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டும், வேலையிலே ப்ரொமோஷன் வர வேண்டும், தொழிலிலே ஒரு பெருக்கம் வர வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். யாக்கோபு அப்படிதான் கேட்டார். ராத்திரி முழுதும் தேவ சமூகத்தில் போராடி, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். ஆசீர்வாதம் தானா வராது பலர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்கணும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. யாப்பேஸ் ஜெபிக்கிறான் பாருங்க, தேவரீர் என் எல்லையை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு நீர் என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இப்படி என்றால் இந்த மாதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில். கர்த்தாவே, நீர் என் குடும்பத்தை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்னீங்களே, என் தொழிலை, என் வியாபாரத்தை, என் வேலையை நீர் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்கள் எல்லையை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். நாம விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை தருவார், ஒரு விஸ்தாரமான ஆசீர்வாதத்தை தருவார். நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அதற்கு ஆதாரமாக வாசியுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசியும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. ஈசாக்கை பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அவனுடைய எல்லையை விஸ்தாரமாக்குகிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு விதத்தை நாம் அந்த இடத்துல பார்க்கலாம். எந்த சூழ்நிலைமையிலே கர்த்தர் அவனை அப்படியாக அவனை ஆசீர்வதித்தார். விஸ்தாரம், எல்லையை விஸ்தாரமாக்குகிற ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கு அவனுடைய பலனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனை ஐஸ்வர்யவானாக்கினார். வர வர விருத்தி அடைய செய்தார். எந்த சூழ்நிலைமையில் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைமைகள் சாதகமா இல்லாத ஒரு நேரத்தில் அவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த தேசத்தில் அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை? பஞ்ச காலம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களில் உண்டானது. இந்த பஞ்சத்தில் நாம் எப்படி பிழைக்க முடியும், என்ன பண்ண முடியும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும் என்று சொல்லி அவன் கலங்கி இருக்கிற நேரத்தில் இங்க நம்ம எப்படி பிழைப்பது என்று சொல்லி நம்ம எகிப்துக்கு போயிடலாமா, வேற எங்கேயாவது போயிடலாமா என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அங்க போயிடலாமா, எகிப்துக்கு போயிடலாமா, வேற எங்கேயாவது போயிடலாமா, இந்த சூழ்நிலைமையில நாம எப்படி பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது, நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்படி என்ற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாக வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மாட்டு மந்தையும் பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே, பாருங்க, அநேக பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள், மிருக ஜீவன்கள் ஈசாக்குக்கு இருந்தபடினால அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் அவன் மேல பொறாம வந்துட்டு ஈசாக்கு மேல. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம்
பெருகும். ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கும்போது, ஐஸ்வர்யத்தோடு சம்பத்தோடு இருக்கும்போது மற்றவர்களுக்கு எப்படி வருகிறது? ஒரு பொறாமை வருகிறது. பொறாமை வந்து பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்துல தன்னுடைய தகப்பனாகி ஆபிரகாம் நிலத்துல அவன் துறவை தோண்ட போகிறான். அவன் துறவை தோண்ட போகும்போது அங்கு உள்ள ஜனங்கள் எல்லாம் அங்க வாக்குவாதம், அங்க பிரச்சனை பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. நீ இந்த இடத்துல துறவை தோண்டக்கூடாது. அவன் திருப்பி இன்னொரு இடத்துல போறான். இன்னொரு இடத்துல போயிட்டு துறவை தோண்டுகிறான். தண்ணீருக்கு அவன் வேலை செய்வதற்கு, தன்னுடைய முன்னேற்றத்திற்கு அவன் வேலை செய்கிறான். அந்த இடத்துல வந்து அங்க பிரச்சனை பண்றாங்க. நீ இந்த இடத்துல தண்ணீரை இங்க துறவை தோண்டக்கூடாது. அவன் திருப்பி இன்னொரு இடத்துக்கு போய் அவன் தன்னுடைய வேலையை செய்கிறான், துறவை தோண்டுகிறான். அங்கே அவர்கள் வாக்குவாதம் வரவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் இடம் கொண்டு பெருகும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு விஸ்தாரத்தை கட்டளையிட்டார். அப்படி என்றால் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணும்படியாக, யாரு உங்கள் ஆசீர்வாதத்தை அல்லது நீங்கள் எடுத்து முயற்சி செய்து என்ன காரியங்களை செய்கிறீர்களோ, நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்களிலே எந்த ஒரு தடைகள், யாரு உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ண வந்தாலும் தடைகள் பண்ணுகிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன். தடைகளை நீக்கி போட்டு அவர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தடை அந்த ஊர்ல இருக்கிறவங்களே அந்த ஈசாக்குக்கு விரோதமாக தடைகளை கொண்டு வருகிறார். தடை பண்றாங்க, நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணுகிறார்கள். தடை எந்த இடத்துல வரும், எப்படி வரும், யார்கிட்ட இருந்து தடை வரும்? கூட இருக்கிறவங்க கூட சில நேரம் நாம செய்கிற காரியங்களிலே சில தடைகளை உண்டு பண்ணலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், தடைகள் பண்ணுகிறவர்களுக்கு முன்பதாக நான் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசியுங்கள் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். முதலாவது நாம் பார்த்தோம், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், தாவீது அவன் வர வர பலத்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீது வர வர பலத்தான். பாருங்க, தாவீதுக்கு முன்பதாக இஸ்ரவேலிலே ராஜாவாக சவுல் நியமிக்கப்பட்டான். எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில என்றால், அதாவது ஜனங்கள் நியாயாதிபதிகள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக நடத்தப்பட்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. அது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் சவுலை இஸ்ரவேலிலே ராஜாவாக அவர் நியமித்தார். ஆனால் சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனபடினாலே, கர்த்தருடைய மனதை வேதனைப்படுத்தினதுனால கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டு ஆண்டவர் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டு கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலிலே ஒரு திடீரென்று ஒரு நேரம் கோலியாத் அவன் யுத்தத்துக்கு வருகிறான். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அவன் யுத்தத்துக்கு வருகிறான். தேவ ஜனங்களை நிந்திக்கிறான். யுத்தத்துக்கு வந்து கோலியாத் நின்று கொண்டு 40 நாளா நீங்க எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வாங்க, நீங்க ஜெயிச்சா நாங்க உங்களுக்கு அடிமை, நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நீங்க எங்களுக்கு, இன்னும் யாருமே இன்னும் தூக்கம் கலக்கம் அப்படியே இருக்குதா என்னன்னு தெரியல, அப்படியே சைலண்டா இருக்கிறீங்க, உற்சாகமா இருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தாவீது பாருங்க அந்த இடத்துல வர்றான். அவன்
கோலியாத் தேவ ஜனங்களை நிந்தித்து கொண்டு இருக்கிறான், தேவ ஆண்டவரை தூஷித்து கொண்டு இருக்கிறான். தாவீது அந்த இடத்துல வந்துவிட்டு அவன் ஒரு துணிச்சலோடு அவன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், இவன் எப்படி ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பது? இவனை நான் கொன்று, இவனை நான் மேற்கொண்டு இவனுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் துணிச்சலோடு இருக்கிறான். அவன் பாருங்க, சவுல் அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், 1 சாமுவேல் 17 அதிகாரம் 32 33 வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. பாருங்க, அவன் தாவீது போய் சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தனோடு நான் போய் யுத்தம் பண்றேன், நான் இவனை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் துணிச்சலோடு தைரியத்தோடு அவன் சொல்லுகிறான். ஆனா அந்த சவுல் நீ உன்னால ஆகாது, நீ அவனிடத்துல எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அவன் சிறு வயது முதல் கொண்டே கோலியாத் அவன் யுத்த வீரனா இருக்கிறான், நீ சாதாரண ஆடு மேய்க்கிறவனா இருக்கிற, உனக்கு திறமை இல்லை, உனக்கு நீ சின்ன பையன், உன்னால் ஆகாது என்று சொல்லி அவனுடைய தைரியத்தை அந்த இடத்துல கடுக்கிறான், தைரியத்தை அவன் இழந்து போக பண்ணுகிறான் சவுல். அது மாத்திரமல்ல, அவன் தாவீது சொல்லுகிறான், நான் ஒரு விச காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அவைகளை நான் அடித்து என் ஆட்டை தப்புவித்து கொண்டேன், அதுபோல நான் இந்த கோலியாத்தை நான் அடிப்பேன் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு அவன் சொல்றான், நான் அவனை மேற்கொள்ளுவேன், நான் அவனை முறியடிப்பேன் என்று சொல்லி தாவீதுடைய விசுவாசத்தை அவன் சொல்லும் போதும் சவுல் என்ன பண்றான், அவனுடைய விசுவாசத்தை அப்படியே இழக்க பண்ணுகிறான், விசுவாசத்தை அவன் சோர்ந்து போக பண்ணுகிறான், விசுவாசத்தை அப்படியே அவன் பலவீனப்படுத்த அப்படியாக நினைக்கிறான். அந்த வார்த்தைகளை சொல்கிறான், உன்னால முடியாது, உன்னால ஆகாது என்று சொன்ன போதும் தாவீது கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அந்த இடத்துல அவன் மேற்கொண்டான். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பெரிய பேர் உண்டானது. தாவீது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை நாம் இதை செய்ய வேண்டும், நாம் ஏதாவது முயற்சி எடுத்து இதை நாம் எப்படியாவது செய்து விடலாம் என்று சொல்லி நம்ம ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நாம் போகும்போது கூட இருக்கிறவங்களே ஏதாவது சொல்லுவாங்க, உன்னால இது சாதிக்க முடியாது, உன்னால இது எதுவும் பண்ணவே முடியாது, உன்னால இது ஆகாது என்று சொல்லி பல அவிசுவாசமான வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனாலும் உங்களை சோர்ந்து போகிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். ஹல்லேலூயா. தாவீது வர வர பலத்தான், தாவீது வர வர பலத்தான். அப்படி என்றால் உங்களுக்கு எதிராக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் நான் இந்த காரியத்தில் நான் இதை ஜெயமாக முடிப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து என்ன தடைகள் வந்தாலும் எந்த உங்களுக்கு எதிராக அவிசுவாசமான காரியங்கள் யார் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை வர வர பலத்திற்கும்படியாக செய்வார். கர்த்தர் உங்கள் எல்லைகளை நிச்சயமாக விஸ்தாரமாக்குவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். தாவீது ஸ்தோத்திரம், ஈசாக்கு வர வர பலத்தான், தாவீது வர வர ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், தாவீது வர வர பலத்தான். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்தர்களை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக, வார்த்தைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கு
வர வர விருத்தி அடைந்தான். அவனுடைய எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்கி ஆசீர்வதித்தது போல நிச்சயமாக உங்கள் எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது வர வர பலத்தான் என்று சொல்லியிருக்கிறபடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. அவர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். நீங்கள் எடுத்த காரியத்திலே ஜெயம் எடுப்பீர்கள். எடுத்த எல்லா பிரயாசங்களிலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இனி தோல்வி கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாக அதை செய்வார். நிச்சயமாக இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.